ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவருக்கு தோத்திரம். கொடூரமான பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதில் தப்பு வைத்து உங்களை வாழ வைப்பார். சரித்திரம் படைக்கிறவங்களை மாறி உங்களை ஏசப்பா அப்படி மாற்றுவார். மெத்தடிஸ்ட் சபைகளுக்கு தந்தை என்று பெருமையாக அழைக்கப்பட்ட ஜான் வெஸ்லி ஆரம்ப நாட்களில் அவருடைய கூட பிறந்த நிறைய பிள்ளைகள், நிறைய பெண் பிள்ளைகள், நிறைய ஆண் பிள்ளைகள், இவர் தான் கடைசி. ஒரு நாள் இரவு வீட்டில் தூங்கி கொண்டிருந்த போது குடிசை தீ என்று அலார ஆரம்பித்தார்கள். கடைசி அவங்க அப்பா கதவை திறந்து பார்த்தபோது இவங்க வீட்டில் தான் தீ எரியுது. வேக வேகமாக தன்னுடைய மனைவியும் பெண் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வெளியே வந்தார். வீட்டின் இன்னொரு அறையிலே எல்லா சிறு பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் வேலைக்காரியும் படுத்திருந்தார்கள். வேலைக்காரி எல்லா ஆண் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்தால் கடைசியாய் ஜான் வெஸ்லி சிறுவன் மாத்திரம் மாட்டிக்கொண்டார். மாட்டிக்கொண்ட போது யாரும் கூச்சல் எழுதார்கள், தீ எரிகிறது. ஆனால் தீ இன்னும் நடுவில் விழலை. என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஏணி வச்சு கூட ஏற முடியல. முன்னன் பின்னாய் ஒரு ஏறி எடுத்து எப்படியோ ஜான் வெஸ்லி வெளியே எடுத்தார்கள். ஆண்டவர் நல்லவர் பாருங்க. வீட்டில் கடைசியாக ஆனால் சாக வேண்டிய சூழ்நிலையிலே அவர் மாத்திரம் தப்பு வைக்கப்பட்டார். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். மோசே குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் கொண்டு போக மோசையை பயன்படுத்தினார். ஆனால் பிசாசு அழிக்க திட்டம் கொண்டு வந்தார். அழிக்க முடியல. ஒருவேளை உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையும் என்று பயப்படாதீர்கள். நீங்கள் வெளியே வருவீர்கள். இயேசுவேன்னு சொல்லுங்க. ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜான் வெஸ்லி சொல்லும் போது பெரிய பிரசங்கியார் என்னை கூட்டத்தில் சொல்லும் போது சொல்வாராம், நான் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. பின்னாட்களில் அவரோட படம் வரைந்தார். தீ எறிகிற மாதிரி அதில் ஜனங்கள் தவிக்கிறது போல போட்டு படம் வரைந்து கீழே ஒரு வசனம் எழுதுவார், நான் அக்கினிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. நடந்த உண்மை அதுதான். அக்கினில எரிந்து பொரிந்து கரிந்து சாக வேண்டிய ஜான் வெஸ்லியை கர்த்தர் பாதுகாத்து மெத்தடிஸ்ட் சபைகளுக்கு ஒரு தந்தையின் அழைக்க பல ஆயிரக்கணக்கான சபைகள் ஆண்டவர் நூற்றுக்கணக்கான நாடுகளில் நிறுவ தேவன் அவரை பயன்படுத்தினார். ஆண்டவர் நல்லவர். உங்க மேல ஒரு தெய்வ திட்டம் இருக்கிறது. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள். நீங்கள் சாக மாட்டீங்க, வாழ்வீங்க. இயேசு வாழ வைப்பார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? இவன் அக்னியின்றி தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. இவன் அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. ஆமென். அக்னி உங்களை சேதப்படுத்த மாட்டார். கர்த்தரை தப்புவிப்பார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை, தானியேலை தப்புவித்த கர்த்தர் உங்களையும் தப்புவிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், இதிலிருந்து எப்படி வெளிவேறுவேன் என்று கவலைப்படுகிற பிள்ளைகளை பிரச்சனையிலிருந்து இயேசப்பா வெளியேடுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மை கிருபை தொடரட்டும். நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை தாங்குவதாக. Have a nice day.